ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சனி ஞாயிறு லீவோடு இருக்கிற ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்காக எடுக்கிறாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் இருக்குது. இதுக்கு 10th எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் எந்த ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 10th எனி டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 50,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர் 2024 சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லியிருக்காங்க. கேட்டகரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். எந்த டைப்பில் எடுக்கிறாங்கன்னா ரெகுலர் ஜாப்பில் எடுக்கிறாங்க. வேக்கன்சி போஸ்ட்டை பொறுத்து இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட்னு கொடுத்துட்டாங்க. எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸில் மாறும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு என்னென்ன பார்க்க போகிறோன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம், ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்க போகிறோம், சேலரி பார்க்க போகிறோம், செலெக்ஷன் ப்ராசஸும் பார்க்க போகிறோம், ஹவு டு அப்ளைன்றதையும் பார்க்க போகிறோம். போஸ்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், அசிஸ்டன்ட் சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளர்க்கு, பியூன் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லாயர் அட்லீஸ்ட் 7 years இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிரிமினல் லாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓரல் கம்யூனிகேஷனும் ரிட்டன் கம்யூனிகேஷனும் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடி நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு. அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு கிரிமினல் லா ஃபார்ம் 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஐடி நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் கிளர்க்குக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். பியூனுக்கு எஸ்எல்சி ஃபெயிலாக இருந்தாலும் ஓகே, பாஸாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் சிட்டிங் பொசிஷனோடு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எந்த போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 50,000 சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 30,000 சொல்லியிருக்காங்க. டெபுட்டி லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 40,000 சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த கிளர்க்குக்கு 20,000, ஆஃபீஸ் பியூனுக்கு 12,000, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 15,000 சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க. எந்த எக்ஸாமினேஷனும் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இப்போது ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை பிரிண்ட் எடுத்து நம்ம ஃபில் பண்ணி டைரெக்டாக எடுத்து போய் கொடுக்கலாம். போஸ்ட் மூலியமாகவும் போடலாம். என்னென்ன டாக்குமெண்ட்டில் அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ண சொல்கிறாங்களோ நம்மளோட அட்ரஸ் போட்டு காப்பீஸ் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலிக்கு 6 கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டைக்கு 11 அந்த மாதிரி மாறும். இப்போ அப்ளிகேஷன் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதாங்க கோயம்புத்தூருக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேர் எடுக்க போகிறாங்க. ஆஃபீஸ் பியூனுக்கு எடுக்க போகிறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 14,000 per monthன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 8th மேலே படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. க்ளீனிங் அண்டு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் கொடுத்துட்டாங்க. எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் தான் எடுக்க போகிறாங்க. இதுதான் அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன். இதில் உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணணும். உங்கள் நேம், அட்ரஸ், ஜெண்டர் என்னன்னு சொல்லிட்டு போடணும். டேட் ஆஃப் பர்த், ஏஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு போடணும். என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துடுங்க.
போஸ்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, இல்லைனா நம்ம டேரெக்டாகவும் போய் கொடுக்கலாம். இதில் லாஸ்ட் டேட்டும் கொடுத்துட்றாங்க, எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. கோயம்புத்தூருக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9, செப்டம்பர் 11. இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஒரு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனி டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.